இப்போ ஆப்பேலிக்கு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இதை மட்டும் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போ. எல்லா இதுவும் படிச்சுட்டே இப்போ நான் சொல்கிறேன்ல அந்த கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போ. 1 மார்க் வந்து பார்த்தோன்னா புக் பேக்கை பார்த்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மார்க்கு, டூ யூ அக்ரி வித் இன் ஸ்டேட்மெண்ட் பிரையோபைட்ஸ் நீட் ஃபார் வாட்டர் ஃபெர்டிலைசேஷன், ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி ஃபைண்ட் த ஃப்ளோரல் ஃபார்முலா பைசெக்ஷுவல் ஃப்ளவர் வித் பிராக் ரெகுலர் பென்டாமிரஸ் டிஸ்டன்ட் கேலிக்ஸ் அண்டு கோரல்லா, superior ovary without bracteolate, difference between cytokinin in plant cell animal cell. 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 8வது பாடத்தில் 7வது பாடத்தில் இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கால்டு புலிபாம் செல்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள். புலிபாம் செல், ட்ரா த டயக்ராம் ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைட் அண்ட் லேபிள் பார்ட்ஸ். நான் 9வது பாடத்தில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ளீரைடு படிச்சிருப்பேன். அதில் ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைடோட டயக்ராமை ட்ரா பண்ணி பார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா குறிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்ட்ரிக்மா, வாட் இஸ் கட்டேஷன், கிவ் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது முக்கியம். ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ஸ்ட்ரிக்மா அப்படின்னா டிஃபைன் ஸ்டிக்மேட்டா, எப்படி வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், கிவ் த எக்ஸாம்பிள். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த டயக்ராம் அகாரிகஸ் பெஸ்டியோ கிராப் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா செலாஜினல்லா கிளாசிஃபிகேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட்வுட் ஃப்ரம் சாஃப்வுட், draw the diagram transport of molecules different direction through the cell membrane, difference between phloem loading phloem unloading, write the role of nitrogenous enzyme nitrogen fixation, write the significance of Krebs cycle oda significance. What is photorespiration, give the example. Define photoperiodism. Next வந்து பார்த்தோன்னா if the concentration of salt in the soil too high and plant may be wilt up even the failed up through the eradicated, explain. அடுத்து 5 into 5 25. What is mycorrhiza, write the importance. 5 மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மைக்கோரைசா, ரைட் த இம்பார்ட்டன்ஸ். அடுத்து மார்கான்ஷியாவோட லைஃப் சைக்கிள். ட்ரா த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கேத்தராந்தஸ் ரோசியஸ், சுடுகாட்டு மல்லி, நித்திய கல்யாணி. ட்ரா த ஃப்ளோரல் டயக்ராம் ஃப்ளோரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ட்ரா த டயக்ராம் செல் சைக்கிள். செல் சைக்கிளை மட்டும் படம் வரை சொல்லியிருக்காங்க 5 மார்க்கில். அடுத்த கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் RNA, வாட் இஸ் ஆஸ்மாசிஸ், எக்ஸ்பிளைன் வித்தின் ஆன் 1 எக்ஸ்பிரிமெண்ட். ஏற்கனவே 2 ஆஸ்மாசிஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லியிருப்பேன். திசில் பனல் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் டைலசாய்ட்ஸ் வித் டயக்ராம். ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் ஃப்ரம் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். இன்சைட் கொஷின் ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஃபஸ்ட் லெசனில் வந்து இருக்குது பாக்டீரியா, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட டயக்ராம் போட்டு பாக்டீரியாவோட ஆர்டினல்ஸ் ஏதாவது 5 எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாஸ்மிட், பைலி, செல் வால், இதை பற்றி எழுதணும். அடுத்து ரைட் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் கேரா லைஃப் சைக்கிள் போட்டு பார்த்துக்கோ. ரைட் த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ரெசினஸ் கம்யூனிசிஸ், ட்ரா த ஃப்ளோரல் டயக்ராம், த ஃப்ளோரல் ஃபார்முலா, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் டயக்ராம். குரோமோசோம் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு 5 பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் ஃப்ரம் மோனோகாட் ரூட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், வாட் இஸ் பிளாஸ்மாலைசிஸ், எக்ஸ்பிளைன் தர் டைப், டயக்ராம். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெரிடம். ஷார்ட் நோட் ஆஃப் பெரிடம் எந்த லெசனில் வருதுன்னு தெரியுமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ABA. ABAங்கிறது அப்சிசிக் ஆசிட். ரைட் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ். ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் டாக்ஸால். வாட் இஸ் டாக்ஸால். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இன் யூனிக் ஃபார் ஆல்கே, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன்
phosphorylation and dephosphorylation reaction in EMP pathway. Write any 3 significance of photosynthesis. Draw the diagram wood shaving for annual ring and label parts. Next, write the functionals of epidermal tissue system. What is tissue? Write the classification of tissue. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூவில் வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான், பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூங்கிறது 2 தான், சைலம், ஃப்ளோயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் மியாசிஸ், ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி. அதே மாதிரி 2 மார்க்கில் 15வது பாடத்தில் பியூர் சயின்ஸ் பார்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனாமியல் நாமன் கிளாச்சர், ஆத்தர் சிஸ்டேஷன். வாட் இஸ் பிளக்டோ ஸ்டீல்? ரைட் த டைப் ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் வித்தின் மல்டிபிள் ஃப்ரூட். வேர் வில் யூ பிளான்ஸ் விச் கண்டெயின் 2 cotyledons with cup shaped thalamus in which seasons of vessels angiosperm? இது நல்லா படிச்சுக்கமா. வெசல்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் எப்போ வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரியில் இதை அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்மாசிஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். கெமிஸ்ட்ரிலையும் இருக்கும் இது. ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸை நல்லா படிச்சிட. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணணும் படம் போட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹோமியோசைட்டாசிஸ், ஜுவாலஜியில் வருது இல்லை, ஹோமியோசைட்டாசிஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்னோபிலிக் பாக்டீரியாவை நல்லா பார்த்துக்க. கொரோனா பற்றி கேட்டால் நீங்களே ஓனாக எழுதுகிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோ. அதே மாதிரி கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் G0 ஸ்பேஸ். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இன் விச் சீசன் ஆஃப் வெசல்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் லார்ஜர் இன் சைஸ்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ATP ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. PCD ப்ரோக்ராம் செல் டெத். ரைட் த டைப் ஆஃப் பில்லோடாக்சி. எப்போவுமே வந்து பிளக்டோ ஸ்டீல் தான் கேட்பாங்க. திடீர்னு வந்து யூ ஸ்டீல்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இன்டீரியர். வாட் இஸ் யூ ஸ்டீல்? கிளாசிஃபை த இன்ஃப்ளாரன்சிஸ் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின். ட்ரா த ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோட்ஸ் அண்ட் இன்டர்னோல் இன் கேரா. ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் DNA barcoding. ஹவு பாஸ்பார்லேஸ் என்சைம் ஓப்பன்ஸ் டொமேட்டோ. ஸ்டார் சுகர் இன்டர்கன்வர்ஷன் தியரி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாப்பு டாட்வுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். Structure of enzyme. Difference between oidium, chlamydospore. Write the function of nucleus. Answer all the question. லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தோன்னா அகாரிகஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா DNAவுக்கும் RNAவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரைட் எனி 5. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு பிளாசன்டேஷன். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாசன்டேஷன். ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Difference between dicot root and monocot root. Significance of photosynthesis, glycolysis, physical effects of gibberellin, datura metal. இன்னொன்று கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா செல் தியரி. ரைட் எனி 4 points ஆஃப் செல் தியரி. ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணிக்கோ. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.